ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவங்களையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கலாம். கொலோசியர் 3:23. கொலோசியர் 3:23. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து சகலமும் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். சகலத்தையும் பெற்றுக்கொள்வோம். அந்த சகலமும் என்று சொல்லும்போது இங்கே இந்த வசனம் சொல்லுகிறது, சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இன்ஹெரிட்டன்ஸ், சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வீங்க. என்ன சுதந்திரம்? வேதத்தில் அநேக சுதந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னெல்லாம் சுதந்திரம் அப்படின்னு பார்க்கும்போது, இஸ்ரவேல் தேசத்தை, கானான் தேசத்தை சுதந்திரமாக தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தேசம், ஒரு அடி நிலம் கூட அங்கே அவர்களுக்கு இல்லாமல் இருந்தபோது தேவன் அவங்களுக்கு அதை சுதந்திரமாக கொடுத்தார். ஆதியாகமம் 17:8. கானான் தேசம் அவர்களுக்கு சுதந்திரமாய் கொடுக்கப்பட்ட, சரியாய் சொல்ல போனால் ஒரு செழிப்பான ஒரு குடியிருக்கும் இடத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவர் நம்முடைய இந்த தேசத்தை கொடுத்திருக்கிறார். இந்த தேசத்தை ஆண்டவர் அவர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். இதை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். ஒரு செழிப்பான தேசமாக தேவன் இதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால், இந்த அன்றைக்கு கானான் தேசத்தில் இருந்த கானானியர் எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். எபூசியர் எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். பெலிஸ்தியர் எல்லாரும் 7 ஜாதிகள், 32 ராஜாக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். என்று சொன்னால் அவர்கள் அந்நிய தெய்வங்களை ஆராதித்தவர்கள். இன்னும் பல மூட பழக்க வழக்கங்கள், தீமையான பழக்க வழக்கங்கள் உட்பட்டவர்கள், பாவம் துன்மார்க்கம் நிறைந்த ஜாதிகள். ஆகவே கர்த்தர் என்ன செய்தார் என்றால், அவர்கள் கையிலிருந்து அந்த தேசத்தை எடுத்து ஆபிரகாமின் சந்ததிக்கு சுதந்திரமாக கொடுத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவன் நமக்கு இந்த தேசத்தை சுதந்திரமாக அவர் கொடுக்க வேண்டும். இதை செழிப்பான ஒரு தேசமாக, நீதி நிறைந்ததாக, ஒரு ஆசீர்வாதமான ஒரு தேசமாக தேவன் இந்த தேசத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் இதில் அழிக்கப்பட வேண்டிய இடம் அழிக்கப்பட வேண்டும். அது என்னெல்லாம் அழிக்கப்பட வேண்டும் என்று இப்பொழுது நான் சொல்ல முடியாது. ஏன்னா இப்பொழுது சட்டங்கள்லாம் மாறி இருக்கிறது. ஆனால் அப்படின்னால கானானியர்கள் அழிக்கப்பட வேண்டும், எபூசியர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய பிரகாரமாய் சொல்லுகிறேன். வன்முறையை சொல்லவில்லை, எல்லாரையும் கொன்று குவிப்பதை சொல்லவில்லை, எல்லாரையும் இல்லாமல் ஆக்குவதல்ல. அந்த துன்மார்க்கம் அழிக்கப்பட வேண்டும். அதாவது சாராய கடைகள் ஒழிக்கப்பட வேண்டும். இன்னும் தெய்வம் அல்லாதவைகளெல்லாம் ஒழிய வேண்டும். ஜீவனுள்ள தேவனே இந்த தேசத்தில் ஆராதிக்கப்பட வேண்டும். அமெரிக்காவில், உலகத்திலேயே, அதாவது அமெரிக்காவில் 3வது இடத்தையோ 2வது இடத்தையோ பிடிக்கக்கூடிய அளவில் உயர்ந்த ஒரு சிலை அங்கே நம்ம நாட்டிலேருந்து கொண்டு போய் அங்கே வச்சிருக்கிறாங்க. செய்தியில் பார்த்தேன். அமெரிக்காவில் இருக்கிற சிலைகள் அவைகளில் 3rd place, 3வது இடத்தை பெற்றுக்கூட அளவு மிக உயரமாக வைக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த நாடுகளில் நீங்கள் பார்க்குறீங்க. இன்னொரு படத்தை நான் பார்த்தேன். ஒரு தேவாலயம், அருமையான தேவாலயம், லண்டன் உள்ளது நினைக்கிறேன். அதில் அதை ரெஸ்டாரண்டாக உபயோகப்படுத்துகிறார்கள். நடன சாலை, ரெஸ்டாரண்ட். அந்த ஜனங்கள் குடித்து வெறிக்கிற ஒரு இடமாக அந்த ஆலயம், அதே கட்டிடம் பிரம்மாண்டமானது. ஆகவே ஒரு காலத்தில் தேவன் என்னவென்று சொன்னால், இங்கிலாந்து தேசத்தை கர்த்தர் சுதந்திரமாக அவங்களுக்கு கொடுத்திருந்தார். ஒரு செழிப்பான தேசமாக கொடுத்திருந்தார். மேற்கத்திய நாடுகள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாடுகள். அங்கிருந்தான் சுவிசேஷம் நமக்கு வந்தது. ஆனால் இன்றைக்கும் அந்த நாடுகள் தலைகீழாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இயேசுவை விட்டு தூரமாய் போனார்கள். இன்றைக்கு மறுபடியும் அங்கே என்னவென்றால் தவறான கலாச்சாரங்கள், தவறான ஆராதனைகள், தவறான தொழுகைகள், தவறான தெய்வங்கள், தீமைகள், விபச்சாரங்கள், கொடிய செயல்கள் எல்லாம் அங்கே அந்த தேசத்தை என்ன செய்கிறது? ஆக்கிரமித்து விட்டது. அதே போல் அமெரிக்க தேசத்திலேயும் நிலைமைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. இதன் விளைவு என்னவென்று கேட்டால்,
எந்த தேசமும் ஆசீர்வதிக்கப்பட்டு நிலைமை உயரமாக அது வந்திருக்கிறதோ, இந்த தேசங்கள்லாம் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதோ, அது காலத்தில் அவைகளெல்லாம் அடிமட்டத்திலிருந்து மேலே வந்தவர்கள். எங்கிருந்தோ கர்த்தர் அவளை கொண்டு வந்து அங்கே குடியேற செய்து அவங்களுக்கு அந்த நாட்டை கொடுத்து எப்படியும் அவங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட அவர்கள் இப்பொழுது தேவனை மறக்கும் பொழுது, வேதத்தை மறக்கும் பொழுது அவர்கள் கையிலிருந்து தேசத்தை பிடுங்குவார். அந்த தேசம் அழிக்கப்பட்டு போகும். இஸ்ரவேல் தேசம் அபிதமாக கர்த்தர்களுக்கு கொடுத்தார். ஆண்டவர் அப்படி கொடுத்ததன் பிற்பாடு அவர்கள் தேவனை மறந்தார்கள், அந்நிய தெய்வங்களை ஆராதனை செய்தார்கள். அதே போல தான் இன்றைக்கு சபையிலேயும் நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை, செழிப்பான நன்மையான காரியங்களை, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் என்று சொல்லி இருக்கிறது, செழிப்பு உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிற சமயத்தில் சில நபர்கள்லாம் பார்க்குறேன். நம்ம சபையிலே வளர்ந்த பிள்ளைங்க, சண்டே ஸ்கூலில் படித்தவங்க, அவங்க நல்ல டாக்டர்ஸான பிற்பாடு இன்ஜினியர்ஸ் ஆகிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு சபையிலே அவர்கள் பின்னோக்கி போய் விடுகிறார்கள். பிறகு வீட்டிலே உட்கார்ந்து ஆன்லைனில் பார்க்கிறேன் என்று உட்கார்ந்து விடுகிறார்கள், நேரம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். சில நபர்கள்லாம் 11:30 மணிக்கு ஆராதனைக்கு வருகிறவர்கள், சாயங்காலம் வருகிறவர்கள், காலதாமதமாய் வருகிறவர்கள், இடையிடையே வருகிறவர்கள், கிறிஸ்மஸ் புது வருஷத்துக்கு மட்டும் வருவாங்க. நான் அப்படி நல்ல கிறிஸ்தவர்களாக அவங்க தகப்பனாரோ அவங்களுடைய பாட்டனாரோ இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்திருப்பார்கள். ஆனால் பேர பிள்ளைங்க அவரை மறந்து போகும்போது கடன், தரித்திரம், வறுமை எல்லாமே வரும். என்னுடைய அப்பா வழி தாத்தா அவர் தென்னிந்திய திருச்சபையில் CSI சர்ச்சில் டீக்கனார். அவர் பெயர் பெற்ற டீக்கனார், பெரிய பணக்காரர் எல்லாமே இருந்தவர் தான். ஆனால் ஆண்டவரை சரியாய் தேடவில்லை. அவர் சர்ச்சில் டீக்கனாராக இருக்கலாம், இல்லை ஒரு பாஸ்டராக கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை தேடாமல் இருந்தால் கர்த்தர் அந்த குடும்பங்கள் என்ன செய்வார்? செழிப்பை எடுத்து போடுவார். ஆசீர்வாதத்தை என்ன செய்வார்? தேவன் எடுத்து போடுவார். ஆவிக்குரிய சபைகளும் நல்ல சபைன்னு சொல்லப்படுற சபைகளும் கூட இன்றைக்கு நிலைமை மோசமாக தான் என்ன செய்து கொண்டிருக்கிறது, போய்கொண்டே இருக்கிறது. காரணம் என்னென்னா, அதில் ஆசீர்வதிக்கப்பட்டதான நபர்கள் என்ன செய்கிறாங்க, அடுத்தடுத்த சந்ததியில் வரும்போது நல்ல வசதி, காரு, பங்களாலாம் வாங்கின பிற்பாடு ஆண்டவரை விட்டு விலகி போகிறத என்ன செய்கிறோம், பார்க்குறோம். நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தருடைய சுதந்திரத்தை இழந்து போகாமல் இருப்பதற்கு கர்த்தரை விட்டு விலகி போகாமல் இருக்க வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தாலோ ஆண்டவர் தம்முடைய சுதந்திரத்தை நமக்கு தந்து அவர் ஆசீர்வதிப்பார். நான் சொன்ன பாருங்க, என் வீட்டில் அப்படியெல்லாம் அவங்க இருந்தாலும் கடைசியில் ஆண்டவர் சந்ததியில் என்னுடைய தகப்பனாருடைய குடும்பத்திலையும் சரி, குறிப்பாக என்னுடைய தாயாருடைய குடும்பத்தில் உள்ளவங்க பெரும்பாலும் யாருமே ஏன்னா அதுக்கு பிறகு அந்த ஆசீர்வாதமான நிலைமையில் இல்லை. கொஞ்சம் 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 கொஞ்சமாக அடிமட்டத்துக்கு போயிடுச்சு. இன்றைக்கும் சில ஆட்கள் ரொம்ப கீழே தான் இருக்கிறாங்க. சொத்துக்கள் எல்லாம் இருந்த எல்லாத்தையும் எங்கேயோ போயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் என்ன ரட்சித்தார்? அவர் என் குடும்பத்தில் ஒவ்வொருத்தராக ரட்சித்தார். என் குடும்பத்தை கர்த்தர் இன்றைக்கு கைவிடாமல் தேவன் குடும்பத்தை ஆசீர்வாதம் வைத்தார். குடும்பத்தில் உள்ளவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆனால் சில குடும்பங்களை பார்க்குறேன், அவங்க அந்த மாதிரிப்பட்ட நிலைமையிலிருந்து அந்த சபைகள்லாம் இங்கே விடணுமோ அந்த விட வேண்டிய சபைகளை விட்டு நான் யோசிப்பேன், ஏன் நான் தென்னிந்திய திருச்சபையை விட்டு வெளியே வந்தேன். வெளியே வரதான சமயத்தில் அவங்க சொன்னார்கள், கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம்னாங்க, கல்லறை தரமாட்டோம்னாங்க, அடக்கம் பண்ண மாட்டோம்னாங்க. ஆனால் கர்த்தர் எனக்கு எந்த குறையும் வைக்கவே இல்லை. கர்த்தர் மகிமைப்படுத்தாலோயா. அங்கே இருந்தாலும் சரி, இங்கே இருந்தாலும் இங்கு நான் சொல்கிற காரணம், ஆவிக்குரிய சபையில் இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய சபை இல்லை என்று சொல்கிற சபைகள் அப்படி இருந்தாலும் அதில் விஷயம் அதல்ல. நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இருக்கணும். ஆவிக்குரிய சபையில் இருந்தால் என்னவென்றால் கொஞ்சம் வசனம் நிறைய கிடைக்கும், தேவனுடைய வார்த்தை கிடைக்கும். வேதத்தில் நீங்கள் படிக்கிற சமயத்தில் கொலோசியர் 1:1 கொலோசியர் 1:1 தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் 1:12 ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில்
பரிசுத்தவான்கள் பங்கடைவதற்கு ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம். இப்போ நம்ம பெற்றுக்கொள்கிற சுதந்திரம் இந்த உலகத்தில் உள்ளதான சுதந்திரம் மட்டும் அல்ல. செழிப்பு, நல்ல வாகனங்கள், நல்ல என்ன உங்களுக்கு வீடு வசதிகள், இதெல்லாவற்றையும் கொடுப்பதற்கு தேவனால் முடியும். நம்ம என்ன முதலாவது அவரை என்ன செய்யணும்? தேடணும். அவரை தேடுகிறதை விட்டுவிடக்கூடாது. அவள் ஆராதனைக்கு வருகிறதை நிறுத்திவிடக்கூடாது. ஜெபிக்கிறதை நிறுத்திவிட கூடாது. நம்ம சரியாக இருந்தானா கர்த்தர் நமக்கு சரியாக இருப்பார். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? அளக்கப்படும். கொஞ்சம் ஜெபம் பண்ணால் கொஞ்சம் ஆசீர்வாதம், நிறைய ஜெபம் பண்ணால் நிறைய ஆசீர்வாதம். ஒரு வாரத்தில் வந்து நீங்கள் சரியாக ஆராதனைக்கு வந்து ஒரு மாதத்தில் ஒரு நாள் மட்டும் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஆசீர்வாதம். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவுக்கு. ஆராதனைக்கு வந்து 7 மணி ஆராதனைன்னு சொன்னால் 7:30க்கு தான் வருவீர்கள். வந்து வழக்கமாக மேலேயே உட்கார்ந்து அப்படியே என்ன இங்கே உட்கார்ந்து என்ன செய்ய முடியாது, ஃபோன் பார்க்க முடியாது. மேலே உட்கார்ந்தா ஃபோன் பார்க்கலாம், அப்படி இப்படி இடையிடையே போயிட்டு வெளியே வரலாம். அதுக்காக மேலே வழக்கமாகவே லேட்டாக வந்து உட்காரீங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக அளக்குறீங்க. உங்கள் அளவின்படி உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கர்த்தர் அளப்பார். நம்ம சரியான ஆராதனைக்கு வந்து சரியாக உட்கார்ந்து சரியாக ஆராதனை செய்கிறோம், நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுறோம், நல்ல தேவனை மகிமைப்படுத்துகிறோம், நல்ல பாடுகிறோம், அதே போல் ஆண்டவருக்கு நல்ல ஊழியம் செய்கிறோம், வேத புத்தகத்தை என்ன செய்கிறோம், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின வரை என்ன செய்கிறோம், நல்லா படிக்கிறோம். இப்படி எல்லாம் செஞ்சால் நம்ம எப்படியெல்லாம் கர்த்தருக்கு கொடுக்குறோம், ஆண்டவருக்கு என்று தவறாமல் தசமபாகம் கொடுக்குறவங்க, காணிக்கை கொடுக்குறவங்க, இப்படியெல்லாம் நீங்கள் உண்மையாக செஞ்சீங்கன்னா எந்த விதமாக நீங்கள் அளக்குறீங்களோ அந்த விதமாய் உங்களுக்கு அளக்கப்படும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீங்கள் வாசித்து பாருங்க, மார்க்கு 4:24. மார்க் 4:24. பின்னும் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். ஆண்டவருக்கு நீங்க எந்த அளவுக்கு அளக்குறீங்க? நீங்க சொல்லும் பொழுது கேட்கிறதை குறித்து சொல்கிறார். வசனத்தை கேட்கிறது, வசனத்தை நீங்க எந்த அளவுக்கு விழிப்பா உன் தேவனாய் கர்த்தர் சத்தத்தை கவனமாய் கேட்டு. சில நபர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆராதனைக்கு வருகிறவர்களை சொல்றேன், ஆராதனைக்கு வரும்போது கண்ணை திறந்து ஆராதிப்பார்கள். ஆனால் பிரசங்கம் நேரம் வந்த உடனே கண்ணை மூடி என்ன செய்வார்கள்? பிரசங்கத்தை கேட்பாங்க. நேர தலைகீழ். அப்படி அல்ல. என்ன செய்யணும்? ஆராதனை நேரத்தில் கண்ணை மூடி என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். பிரசங்க நேரத்தில் உங்கள் பக்தி ரொம்ப அதிகம் வேண்டாங்க, கொஞ்சம் பக்தி குறைவாக இருக்கணும். கண்ணை திறந்து என்ன செய்யணும்? வசனத்தை கேட்கணும். என்னை பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கிறதுக்காக யாரும் கண்ணை மூடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் நீட்டாக கையெல்லாம் கட்டிகிட்டு வந்திருக்கேன். அதான் சொல்லக்கூடாது இல்லை, உங்கள் மூஞ்சி எங்களுக்கு பார்க்க முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல தலையெல்லாம் நேராக நீட்டாக வந்திருக்கிறது வர்றது காரணம் என்னென்னா அதுதான் காரணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை பார்க்குறதுக்கு சகிக்க முடியாமல் ஒன்றும் இல்லையே, அதனால் நீங்கள் கண்ணை மூடலை இல்லையா? அப்போ கண்ணை திறந்து என்ன செய்யுங்க? உட்காந்து ரசிங்காரை பார்க்கணும், கேட்கணும். நோட்டு கொண்டு வாங்க. நோட்டு கொண்டு வந்து என்ன செய்யுங்க? எழுதணும். பைபிளை வச்சுருக்கிறவங்க பைபிளை என்ன செய்யணும்? திறக்கணும். கொஞ்சம் திறந்தால் கொஞ்சம் ஆசீர்வாதம், நிறைய திறந்தால் நிறைய ஆசீர்வாதம். சில ஆட்கள் பைபிளை திறக்கிறதே கிடையாது. பைபிளை திறந்து என்ன செய்யுங்க? வாசிங்க, டெய்லி வாசிங்க. ஒரு வசனம் வாசித்தா அதுக்கு ஏற்றாக்கில் உங்களுக்கு ஸ்பூனில் கொடுப்பார். 2 வசனம் வாசித்தா 2 ஸ்பூனில் கொடுப்பார். ஒரு அதிகாரம் வாசித்தீங்கன்னா கரண்டியில் கொடுப்பார். 2-3 அதிகாரம் வாசிக்கிறீங்க, இல்லை பைபிளை ஒரு வருஷத்தில் வாசித்து முடிக்கிறீங்க, இரவும் பகலும் தியானிக்கிறீங்க, அதில் ஆராய்ச்சி பண்ணுறீங்கன்னா வண்டியாக லாரியாக கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். அதுதான் இந்த வசனத்துடைய அர்த்தம், பொருள் அதுதான். எல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க? கையை வைத்து ஆண்டவர் ஆராதனை செய்யுங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சரியான நேரத்தில் ஆராதனைக்கு வந்தீங்கன்னா அந்த 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 தூக்க ஆவி வராது. நான் சொல்கிறேன், இந்த தூக்க ஆவியோடு இருந்தீங்கன்னா பைபிள் வாசிக்க முடியாது, உங்களால் ஜெபிக்க முடியாது, வசனம் கேட்க முடியாது.
விளைவு என்ன? கடைசியாக நரகத்துக்கு பிசாசு கொண்டு போயிடுவான். உபவாசம் பண்ணி ஜெபிங்க. உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த தூக்க ஆவியிலிருந்து விடுதலை கிடைக்கும். உங்களுக்கு வசனம் வாசிக்கிற நேரத்தில் உடனே தூக்கம் வருது. வசனம் யாராவது பேசுகிறாங்கன்னு உடனே தூக்கம் வரும். இன்னும் கொஞ்சம் கூட ஜாஸ்தி பேசிட்டு நீங்கள் ஆட ஆரம்பிச்சிருவீங்க. சில ஆட்கள் கை வச்சா உடனே அடுத்து என்ன ஆடும். காரணம், பிசாசினாலே கட்டப்பட்டிருப்பது காரணம். கட்டுகள் இருக்கிறது. சினிமா பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா வசனம் உங்களுக்கு காதில் ஏறவே ஏறாது. அவன் பார்க்குறது சினிமா, கேட்குறது சினிமா பாட்டு. அந்த சினிமா பாட்டு கேட்க முடியாததுக்காக வேற எவன் இல்லாமல் சினிமா ராகத்தில் பாட்டு எழுதுறான். இந்த பாட்டு பாட தெரியாது. ஆராதிக்கு வர யாராவது வாய் திறந்து இந்த பாட்டுகளை பாடுறாங்களா? பாடுறதில்லை. கொஞ்சம் விட்டால் இந்த சில கூத்தாடிகள் ஏற்றுக்கிற பாட்டுகள் இருக்குது. அந்த பாட்டுகளை பாடுறதுக்கு தான் இருதயம் என்ன செய்யுது? ஏங்கிக்கிட்டு இருக்கு. பாஸ் அந்த பாட்டை பாட மாட்டேங்கிறாரே, நரகத்துக்கு போகிறதுக்கா? அந்த பாட்டு அந்த ராகத்தில் பாட்டை ஏற்றி இப்போ என்னென்னா அந்த ராகத்தில் சினிமா பாட்டையே பாட ஆரம்பிச்சிட்டாங்க. சினிமா பாட்டையே பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இனி நானும் பாடலான்னு நினைக்கிறேன். தூங்குனீங்கன்னா நான் பாடம் தூங்காதே தம்பி சொல்லல. ஏன்னா அந்த பாட்டு பைபிள் பெருகுமான்னு செய்யாமல் எழுதலை. சாராயணவரிச்சு அவர் பாட்டு எழுதலை. கண்ணதாசன் தான் எழுதியிருக்கிறாரு. வேறு பாட்டு இல்லாததுக்காக என்ன பண்ணுறதுக்கு? அந்த பாட்டு எடுத்து பாடுறோன்னு சொல்லிக்கிட்டு பாடலாமில்ல? பாடலாமா? அப்படி எத்தனை பேர் பாட ரெடியாக இருக்கீங்க? துரத்தி போட மாட்டீங்க என்ன? அப்படி தானா? அதனால் சபையில் வந்து நீங்கள் தூங்காமல் பிரசங்கத்தை கேட்கணும். கேட்குற விதத்தை கவனியுங்க. கேட்கிற விதத்தை, வசனத்தை ஆண்டவர் இயேசு நினைச்சுக்கிறார், பேசிக்கிட்டு இருக்கிறார். பேசுகிற சமயத்தில் சொல்லுகிறார், கேட்கிற விதத்தை கவனியுங்கள். காதுள்ளவன். அப்போ அங்கேயும் தூங்குற கேஸ் எல்லாம் இருந்திருக்கும். அதனால தான் சொன்னார், கேட்கறத கவனிங்க. சரியா நீ கேட்டா கேட்குற விதத்தில் இருக்கிறது என்னன்னா, சில விதை எங்கே விழுந்தது? வழி அருகே விழுந்தது. வழி அருகே இங்கே உட்கார்ந்துருப்பாங்க. உட்கார்ந்துருக்கிறது. தயவு செய்து வசனத்தை கேட்குற சமயத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க? சீரியஸாக இருங்க. அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன், அனுபவத்திலும் சொல்கிறேன். அந்த மாதிரி இருந்ததான இஸ்ரவேல் ஜனங்கள் செழிப்பை இழந்தார்கள், தேசத்தை இழந்தார்கள். ரட்சிக்கப்படாதவனுக்கு பிரசங்கத்தை பண்ணி சொன்னால் அந்த சபையிலையும் பாருங்கள், ஒரு கூட்டம் உட்காந்து அப்படியே முழிச்சிக்கிட்டு இருக்கோம். சிலர் அந்த நேரத்தில் என்ன செய்யும்? ஃபோனை நோண்டிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் வழி அருகே உள்ள நிலம். அவங்க இருதயம் எப்படிப்பட்டது? வழி அருகே. வசனம் ஒன்று கூட என்ன செய்யாது, அவங்களுக்குள்ள ஏறவே ஏறாது. இது வழி அருகே. இது இங்கே என்ன செய்ய மாட்டாங்கன்னா, பலன் கொடுக்காத விசுவாசிகள். 30% கூட அது பலன் கொடுக்காது. 60%ங்க, 30% கூட பலன் கொடுக்காதவங்க. ஏதோ உட்கார்ந்துருந்துட்டு போகிற கேஸுகள். வழி அருகே இங்கே உட்கார்ந்துருந்து யோசிச்சுட்டு இருப்பான், எப்போ முடிப்பார், நம்ம ஓடலாம், நம்ம போய் என்ன செய்யலாம், ஒரு சினிமா அடுத்தது பார்க்கணுமே. பிக் பாஸ் பார்க்குறக்கே ஆட்கள், சீரியல் பார்க்குறவங்க, சினிமா பார்க்குறவங்க, அவங்கள உட்கார வச்சு பிரசங்கம் பண்ணால் எப்படி இருக்கும்? இன்னைக்கு ஆண்டவர்களுக்கு கொஞ்சம் எல்லாம் இதை கொடுத்துருக்குறார் அப்படின்னா, நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். நல்ல வசனத்தை கேட்கணும். நல்ல வசனத்தை கேட்கணும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. கோடரியானது வேறருகே வைக்கப்படும். மனம் திரும்பாவிட்டால் என்ன செய்வாரா? வெட்டி போடுவேங்கிறாரு. தூற்றுக்கூடை கையில் இருக்கிறது. நீ சரியா இல்லைன்னு என்ன செய்வார்? ஆண்டவர் தேவன் துடைத்து போடுவார். சும்மா விளையாட்டு நினைக்காதுங்க. நான் அனுபவத்திலிருந்து பேசுகிறேன். ஆசீர்வாதத்தை பெற்ற நான் வந்து ஆண்டவருக்குள்ள உண்மையா இல்லைன்னா, கர்த்தர் என்னையும் என்னுடைய சந்ததியும் ஒன்றுமில்லாமல் பண்ணி போடுவார். அந்த பயம் எனக்கு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பயம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யாருக்காக பேசுகிறேன்னு தெரியல. யாராக இருந்தாலும் சரி, மனம் திரும்பணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை விட்டு பின்மான்றி போன ஆட்கள், விலகி இருக்கிற ஆட்கள், நீங்கள் திரும்பி வரணும். ஆண்டவரை நேசிக்கணும். கர்த்தருக்குள்ள வரணும். ஆண்டவர் ஆசீர்வதித்தார்னு சொல்லும்போது கர்த்தரம் அதிகமாக இன்னும் தேடணும். நல்லா துதிக்கணும், நல்லா ஆராதிக்கணும். நீங்கள் கேட்கிறதை கவனித்து பாருங்கள். கற்பாறை நிலம்,
அந்த கற்பாறை நிலம் என்று சொல்லுகிற சமயத்தில், அதாவது ஏர் ஓட்டினாலும் என்ன செய்யாது, ஓட்ட முடியாது, கட்டாந்தரையாக இருக்கும் பாருங்க. அது மாதிரி சில இருதயம் எல்லாம் கட்டாந்தரையாக இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை இருக்கிற விதத்தை கவனித்து பாருங்கள். எப்படி உட்கார்ந்துருக்கீங்க? ஒரு பயம் இருக்கணும். தேவ சினிமா தியேட்டரில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கக்கூடாது. சினிமா தியேட்டரில் உட்கார்ந்துருக்காதுங்க. என்ன செய்யுங்க? பயத்தோடு இருக்கணும். தேவனுடைய சமூகம் கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. நீங்கள் ஒரு விதமாக அசட்டையாக உட்கார்ந்துருக்கிறத கவனித்து, கேட்கிற விதத்தை கவனித்து பாருங்கள். கற்பாறை அடிக்கடி பெய்தும் மழையை குடித்தும் பலன் கொடுக்காததான நிலம் சுட்டரிக்கப்படுவது அதனுடைய முடிவு. சுட்டரிக்கப்படுவது அதனுடைய முடிவு. எத்தனையோ பேர் இத்தனை வருஷத்தில் நான் கவனித்திருக்கிறேன். நம்முடைய சபையில் உள்ள அனுபவங்கள். கற்பாறைகள் அவைகள் கடைசியில் ஒன்றுமில்லாமல் வாழ்க்கையில் அவர்கள் முடிவு பெற்றிருக்கிறதை நம்ம சபையில் பார்க்க முடியும். அவர்களுக்காய் பரிதபிக்கிறேன். ஆனால் அப்படின்னால தேவ சமூகத்தில் இருக்கிற சமயத்தில் ஒரு கல் மாதிரி உட்கார்ந்துருக்கூடாது. ஜபத்தில் வந்தாலும் கல் மாதிரி உட்கார்ந்துருக்காதுங்க. குடும்ப ஜபத்தில் கல் மாதிரி உட்கார்ந்துருக்காதுங்க. என் குடும்பத்தில் யாரெல்லாம் கல் மாதிரி குடும்ப ஜபத்தில் உட்கார்ந்துருந்தாங்களோ அவங்க நிலைமை எப்படியெல்லாம் மாறினது எனக்கு தெரியும். குடும்ப ஜபத்தில் வாயத்திறங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, பாடுங்க. சில பாடவே பாடாது, முத்து விழுந்துடும். அப்படியே வாயம் என்ன செய்வாங்க, கடிச்சிட்டு இருப்பாங்க, பல்ல கடிச்சிட்டு இருப்பாங்க. ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணும் பொழுது ஒரு கூட்டம் கல்லை, அதுக்கு முன்னே பல்லை கடித்தார்கள். எங்கிற மாதிரி பல்ல கடிச்சிட்டு இருப்பாங்க. அது மாதிரி இல்லாமல் கல் மாதிரி இருக்காம இருக்கணும்னா உங்களுக்கு அபிஷேகம் இருக்கணும். பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்கணும். நீ குணப்பட்டால் தான் உனக்கு அபிஷேகம் வரும். மனம் திரும்பினவங்களுக்கு தான் அபிஷேகம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றால் உன்னுடைய கடினத்தன்மை மாறும். இந்த ஹார்ட்னஸ், தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் நீ சரியாக வசனத்தை என்ன செய்ய முடியும்? கவனிக்க முடியும். வசனத்தை நீ ஏற்றுக்கொள்வாய். வசனத்தை ஏற்றுக்கொள்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். யார் வசனத்தை ஏற்றுக்கொள்றீங்க, யார் ஏற்றுக்கொள்ளலைங்கிறது நல்லாவே தெரியும். சில ஆட்கள் நல்லா தலையாட்டி கேட்பாங்க, அப்போ புரிஞ்சிக்கலாம் வசனம் உள்ளுக்கு இறங்குதுன்ட்டு. ஆனால் சில தலையாட்டும் தெரியும். எனக்கு ஒரு ஊழியக்காரர் இருந்தார் முன்னால், என்ன நல்லா என்கிட்ட தலையாட்டுவார். நான் பேசும்போது நல்ல ஓவராகவே தலையாடும். கடைசியில் எனக்கு நல்லாவே என்ன சொல்ல பாறை வச்சுட்டாருவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வச்சுட்டு போயிட்டார். அவரும் போய் போயிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால கேட்குற விதத்தை கவனித்து பார்க்க வேணும். சும்மா மாய்மாலம் பண்ணிட்டு கேட்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்கக்கூடாது. உண்மையாக நீ கேட்கணும், வசனத்தை கேட்கணும். இவ்வளோ நேரம் பேசின பாடம் உனக்குள்ள மாற்றம் வரணும். வரல அப்படின்னு சொன்னால் இதுதான் பேசி அதை கேட்காம ஒருத்தரும் தப்பி போனதில்லை. சில வாரத்தில் எதுக்கு யாருக்கோ இதை வார்த்தை வரும், அதுக்கு லாஸ்ட் வார்னிங்காக இருக்கும். அது அத்தனை பேரை விட்டுட்டு ஒரு ஆளுக்காக லாஸ்ட் வார்னிங் கொடுத்துட்டு இருப்பார். நீ கல் மாதிரி இருந்தன்னா கத்தை தூக்கி என்ன செய்ய உருண்டையை வீசுகிற மாதிரி வீசிடுவார். அதனால் என்ன செய், கவனமாக இரு. எதுனாலே ஒரு இடறி போயிருக்கலாம். அப்படி இடறி போனதுனால நீ கல் போல் இருப்ப. மனசு கடினப்பட்டு போயிருக்கும். அப்படி கடின இதயத்தோடு இருக்க வேண்டாம். நீ என்ன செய்ய வேண்டும்? உன்னுடைய மனதை உடைக்கத்தக்கதாக ஆண்டவருக்கு முடியும். சில சமயத்தில் அதான் அன்னாள் பாருங்க, அன்னாள் அவருடைய மனம் கடினமாக இருந்தது. ஏன்னா குழந்தை கொடுக்கலையா, ரொம்ப கோபம். இவர் என்ன ஆண்டவர், ஆலயத்துக்கெல்லாம் நான் போனேன் ஆனால் குழந்தை கொடுக்கல. அதனால் அவருக்கு ஒரு இடறல், சோர்வு, மனசு கல். ஆனால் ஒரு நாளில் கடைசியில் என்ன செய்தனா, இதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. குழந்தை இருந்தால் இல்லாட்டா, ஆண்டவர் இல்லைன்னா நமக்கு ஆசீர்வாதம் இல்லை என்கிறதை உணர்ந்தாள். சமாதானம் இல்லை. தேவனுடைய சமூகத்தை வந்து முழங்கால் படிக்கிட்டு கண்ணீர் விட்டு அழுதாள். கண்ணீர் விட்டு அழுதாள். ஜெபிக்கிற நேரத்தில் உன்னுடைய கண்ணில் கண்ணீர் வருகிறது என்றால் உன் கல்மனம் உடைகிறது என்று அர்த்தம். தேவனுடைய வசனத்தை கேட்குற சமயத்தில் உன் கண்ணில் கண்ணீர் என்ன செய்யணும்? வரணும். அப்போ தான் உன்னுடைய
உள்ளம் உடைகிறது என்று அர்த்தம். உள்ளத்தை நீ உடைக்கலன்னு அவர் உடைப்பார். நம்ம உள்ளத்தை உடைகிற மாதிரி வசனத்தை தேவன் தருவார். இதுல உடைக்கலைன்னா அதுக்கு பிறகு எப்படி உடையும் தெரியுமில்ல. வயநாட்டில் நடந்தது பார்த்தீங்களா? இயேசு சொன்னார், சீலோவில கோபுரம் விழுந்து 18 பேர் மரித்து போனார்கள், நீங்களும் மனம் திரும்ப போனா அப்படியே கெட்டு போயிரு. யாரப்பா? சீசலை பார்த்தா சேர்த்தான்னு சொன்னார். அது நடக்கலையா? யூதாசுக்கு நடந்தது. அவன் திருந்தவில்லை. கல்லான மனசு, கடைசியில் நான்கு கொண்டு செத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். நரகத்துக்கு போனான். ஆனால் அப்படின்னால கேட்கிற விதத்தை கவனித்து பாருங்கள். எப்படி உட்கார்ந்து கேட்குறீங்க, எப்படி உட்கார்ந்து பைபிள் வாசிக்கிறீங்க, எப்படி உட்கார்ந்து ஜெபிக்கிறீங்க, அது நம்ம கேட்கணும். ஆவியானவர் பேசுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். சின்ன பிள்ளைங்க உள்ள கால் மேலே கால் போட்டுட்டு ஜெபம் பண்ணுறாங்க. சேர் வேணும் இப்போ ஜெபிக்கிறதுக்கு. ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வந்தால் சேர் தேடுறாங்க. இங்கே நம்ம சேர் போட்டிருக்கோம், ஓகே, இந்த ஆராதிச்சுக்கு உட்காந்து பிரசங்கத்தை கேட்டு போகலாம். உபவாச கூட்டத்துக்கு வரும்போது பாயில் உட்காந்து, அதுவும் வாலிப பிள்ளைங்க, வயசானவங்க நான் சொல்லலை, வயசானவங்க முடியாதவர்கள் என்ன பார்த்த அந்த காரியத்தை பின்பற்றதாங்க. நான் முடியாதனால தான் செயலில் உட்காந்துருக்கிறேன். அப்படி முடியாதவங்களை பார்த்து நீங்கள் செயலில் உட்காந்துருக்கக்கூடாது. நீ முடியுமானா நீ முழங்கால் போட்டு நீ ஜெபம் பண்ணணும். நல்ல கை வைத்து தேவ சமூகத்தை ஒப்புக்கிற. ஆண்டவரே, நான் சரியா முழங்கால நின்று நான் ஜெபிக்கிறவனா என்ன மாற்றுங்க. முழங்கால ஜெபிக்கிறவனா மனம் திரும்பு. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. உண்மையான ஒரு மனமாற்றம் உன்னுடைய உள்ளத்தில் உள்ளத்தை கர்த்தர் உடைத்து உன்னை திருப்பணும். சில விதை முள்ளுகள் உள்ள இடத்துல விழுந்தது. எங்கே விழுந்தது? முள்ளுகள் உள்ள இடத்துல விழுந்தது. அதாவது சிலர் என்னன்னா ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினால நெருக்கப்பட்டிருக்கிறாங்க. சிலர் என்னன்னா சாப்பாடு இல்லாததுனால. சிலருக்கு என்னென்ன காதுகள் கொழுத்து இருக்கிறதா, அவ எழுதியும் நினந்துண்ணி இருக்கிறது அப்படின்னு சொன்னார் பாருங்க. அதனாலே அவர்கள் கேட்கவில்லை. ஆகவே காதுகள் அவர்களுக்கு என்னென்ன இருதயம் கொழுத்து போனது அப்படின்ட்டு வேத புத்தகத்தில் நீங்கள் வாசிக்கிறீர்கள். இயேசு சொன்னார் அதை யோவான் சுவிசேஷத்தில். இருதயம் கொழுத்தவர்கள், அதாவது திமிரு பிடிச்சி போச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான். ஆண்டவர் கொடுத்து சைக்கிள் கூட இல்லாமல் இருந்த உனக்கு இப்போ கார் கொடுத்துட்டாருன்னா ஒரு திமிர் வந்துடுதில்லை. நான் இன்னைக்கு பேசுறது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ஆனால் சில சமயத்தில் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் கர்த்தர் கொஞ்சம் கடினமாக பேசுவார். திருந்த வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த சைக்கிளை மறந்துடக்கூடாது. காரு நீங்கள் வாங்கும்போது பழைய சைக்கிளை விற்கக்கூடாது. அதை வீட்டில் ஒரு வாரத்தில் வச்சுருக்கணும். வாரத்தில் இல்லை, வீட்டுக்கு முன்னால் போர்ட்டிக்குள்ள அது நிற்கணும். கேட்பாங்க, ஏப்பா இந்த வண்டியை கொண்டு இங்கே நிறுத்தியிருக்க துரு பிடிச்சதுன்னா அதை நினச்சா தான் நான் காரில் போக முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிழிஞ்சு போன சட்டையை ஒரு நாள் போட்டுட்டு போனியே, இன்னைக்கு ஆண்டவர் நல்லா கொடுத்துருக்கார் இல்லையா, கொடுக்கறதுக்கு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்ல ஷர்ட் கொடுத்து நல்ல பேண்ட் கொடுத்துருக்காரு. கொடுத்த பேண்ட்டை நீ கிழிச்சு போட்டுட்டு நடக்கிற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காலத்தில் கிழிஞ்சு போனதை தச்சு போட்டுட்டு நடந்தவன் இப்போ என்னென்னா நல்லதை கிழிச்சு போட்டுட்டு நடக்கிற. இருதயத்தில் கொழுப்பு ஏறி இருக்குன்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருதயம் கொழுத்திருக்கிறதுன்ற அர்த்தம். நீ திருந்தணும், மனம் திரும்பணும். இருதயத்தில் கொழுப்பு. சில கவலை, சில ஆட்களுக்கு மனசு ஃபுல்லாக கவலை, அது இல்லை இது இல்லை. ஆண்டவர் என்னத்தை கொடுத்தாரு, ஆண்டவரை திட்டிகிட்டே உட்கார்ந்துருப்பான், முறுமுறுத்துக்கிட்டே இருப்பான். வீட்டில் மனைவியை போட்டு முறுமுறுப்பு. டேபிளை கொண்டு வச்சு உனக்கு ஒரு நாளில் ஒன்றுமே இல்லாமல் கஷ்டப்பட்டு இப்போ ஏதோ கிடைக்கிறது இல்லையா, நீ ஸ்தோத்திரம் பண்ணி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடு. கொடுக்குற திருப்தி இல்லை. மனைவியை திட்ட வேண்டியது. தோசை சரியில்லை, சாம்பார் சரியில்லை, இட்லி உனக்கு என்ன தான் சரியாக இருக்கும். இருதயம் சரியாக இருந்தால் தோசையும் சரியாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முறுமுறுக்க வேண்டியது. திருப்தியே கிடையாது. என்ன செஞ்சு பிரியாணி செஞ்சு போட்டாலும் திருப்தி இல்லை.
அப்படிப்பட்டதான ஆட்கள். சில ஆட்கள் அப்படி இருப்பாங்க, என்ன இருந்தாலும் திருப்தியே கிடையாது, முறுமுறுக்கிறது. எந்த சபையில் போனாலும் எந்த பாஸ்டர் பார்த்தும் திருப்தி இல்லை, ஒன்றும் சரி கிடையாது. ஆமாம், அந்த பாஸ்டர் சரியில்லை, இந்த பிரசங்கம் சரியில்லை. சில ஆட்களுடைய இருப்பை பார்த்து நான் இப்படிலாம் பேசியிருக்கேன், அதோடு அவங்க காலி போயிட்டாங்க, அப்புறம் சபையில் இல்லை இன்னைக்கு. அது என்ன பண்ணுறது, பேசித்தான் ஆகணும். ஒரு எச்சரிப்பை பெற்றுக்கிட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு அந்த ரத்தப்படி இல்லை, பேச வேண்டியது பேசியாச்சு. அதனால் கவலையினால் சில ஆட்கள் இருந்தாங்கன்னா பிரசங்கம் சரியாக கேட்க முடியாது, இது உள்ள ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால் கவலைப்படாதுங்க, ஒன்றை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோட விண்ணப்பத்தினால் என்ன செய்யுங்க, தேவனுக்கு தெரியப்படுத்துங்க, ஆண்டவரை தெரியப்படுத்துங்க. ஆண்டவரே எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வீர், ஆண்டவரே எதிர்காலம் உடைய கையில் இருக்கிறத பார்த்துக்கொள்வீர். என்ன உங்களுக்கு இல்லை, கர்த்தர் கொடுப்பார். ஆபிரகாம் எத்தனை வருஷம் காத்திருந்தான், காத்திருக்கும் பொழுது கர்த்தர் கொடுப்பார். நீ கவலைப்படாமல் ஆண்டவர் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும், நல்லா துதிக்கணும், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அவரை மகிமைப்படுத்தும் பொழுது ஆபிரகாமை ஆசீர்வதித்த கர்த்தர், ஆபிரகாமுக்கு கானானை கொடுத்தவர், உங்களுக்கு நிச்சயமாய் அவர் கொடுப்பதற்கு வல்லமுள்ளவராக இருக்கிறார். யாருக்கு காலதாமதமாக கிடைக்கிறதோ, யாருக்கு அதிகமாக பிரச்சனைகள் வருகிறதோ, அவர்களை கர்த்தர் விசுவாசத்தை சோதித்து, அன்பை சோதித்து அவர்களை இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நல்ல குழந்தை கொடுத்துருப்பார், நல்ல காரு, நல்ல பங்களா எல்லாம் அறிந்தாலும் உங்கள் முகத்தை பார்த்தா ஆண்டவர் என்ன பண்ணணும் தெரியுமா? சில ஆட்கள் முகத்தை பார்த்தா ரொம்ப சோகம். இது கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் வெளியே வரும்போது மகிழ்ச்சியாக இருங்க. வியாபாரம் பண்ணுறீங்களா, இந்த உருன்னு உட்கார்ந்துருக்காதுங்க, உங்கள் ஒருத்தனும் வரமாட்டான் கடைக்கு. முதல்ல எனக்கு கொஞ்சம் கலகலப்பாக இருந்து பாருங்கள் முகத்தை. சர்ச்சில் வரும்போது முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இங்கே ப்ராக்டிஸ் பண்ண முடியலைன்னா டெய்லி ஒரு கண்ணாடி போகும்போது வாங்கிட்டு போங்க, வீட்டில் கொண்டு வச்சுட்டு அப்படியே பார்த்து முகத்தை கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க. சோத்திரம், கொஞ்சம் சிரித்த மாதிரி, கொஞ்சம் சிரித்த மாதிரி. எப்படி சிரித்த மாதிரி இருக்கிறது உங்கள் முகத்தை நீ ஒரு செல்ஃபி எடுத்து பாரு. இங்கே உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் நீங்கள் அதுக்கு அனுமதி தரேன், இப்படி ஒரு செல்ஃபி எடுத்து பாருங்கள். யாராவது இருந்துச்சிங்க, அடுத்த வாரத்தில் இங்கே நான் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், ஒவ்வொருத்தரையும் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கணும். அது எடுத்து அவங்களுக்கு அனுப்பி தருவேன். எந்த லட்சம் நான் அனுப்பி தரதில்லை, யூடியூப்பில் போட்டுருவேன். அப்படியே ஒரு மாதிரி பறி கொடுத்தது மாதிரி உட்கார்ந்துருக்கக்கூடாது. நீங்கள் கேட்குற விதத்தை என்ன செய்யுங்கள், கவனியுங்கள். உன் தேவனாய் கர்த்தர் சத்தத்தை கவனமாய் கேட்டு அதன்படி செய்தால் கர்த்தர் என்ன செய்வார், வாலாக்காமல் கீழாகாமல் மேலாவாய். இஸ்ரவேலின் தேவன், அதுதான் நமக்கு சாட்சி. ஆபிரகாம் அழைத்த தேவன் அவர் உயிருள்ள தேவன். நீங்கள் நினைக்கிறீங்க நான் ஆபிரகாமோட ரொம்ப பெரிய ஆள், சிலர் நினைக்கிறாங்க நான் கர்த்தரை விட பெரிய ஆள். அவர் என்ன அப்படின்னு ஆண்டோட சண்டை போடாதுங்க, கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணாதிருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. என்ன செய்யணும், கர்த்தரை சும தாழ்த்துங்கள், அஞ்சனம் முழங்கால நெல்லுங்க, தேவ சமூகத்தை உங்களை ஒப்பு கொடுங்க, தவறான வழிகளை விட்டு திருந்துங்க. கர்த்தர் உங்களுக்கு கானானை தருவார், சுதந்திரத்தை பெறுவீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரத்தமாற்றம் மையப்படுத்துவோமா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வசனத்தை பேச நேரம் இல்லை, ஒரு விஷயத்தை கர்த்தர் இவ்வளோ நேரம் உங்களோட கத்தி கத்தி பேசிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அந்த மாதிரி சில இருக்கிறத பார்த்தா ஆவியானவர் பொறுக்கலை, அதனால தான் அவங்களுக்கு அப்படி பேசியிருக்காரு. அதுக்கு யார் உள்ளத்தில் கிடச்சதோ நல்லா வாங்கிட்டீங்க, சோத்தம் திருந்திட்டு போங்க, ஆண்டவர் உங்களை செழிப்பான இடத்துல கொண்டு போய் சேர்ப்பார். ஆமாம், நல்ல வசனத்தை வாசித்து விடுகிறேன். ரெண்டாவது மத்தேயு 7:7 ஜெபம் பண்ணுங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டீர்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்க. எவ்வளோ அதிகமான ஜெபம் பண்ணுறீங்களோ அவ்வளோவா கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். குடும்ப ஜெபம் இருக்கா? எத்தனை பேர் குடும்ப ஜெபம் பண்ணுறீங்க? வீட்டில் குடும்ப ஜெபமாக பண்ணணும். வீட்டில் நல்லா ஜெபிங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். லூக்கா 6:38
என்ன சொல்லப்பட்டு தெரியுமா? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். கர்த்தருக்கு நல்லா கொடுங்க. மருமகள் நீ மாமியாருக்கு நீ சோறு கொடு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வீட்டில் அரிசி என்ன செய்யாது? அவன் சந்ததி குறையவே குறையாது. இப்போ மாமியாருக்கு பட்னி போட்டான்னு அவன் பிள்ளைகள் ஆண்டவர் பட்னி போடுவார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. 95 வயசானாலும் சரி, நீ ஏன் சாகாமல் இருக்கிறன்னு கேட்கக்கூடாது. ஏற்றவில்லை கர்த்தர் எடுப்பார். புரியுதா? எத்தனை பேர் சொல்கிற மருமகள் மாதிரிலாம் கை வச்சு ஆண்டவர் மயப்படுத்துங்க பார்க்கலாம். ஒரு மருமகள் கூட இங்கே இல்லை போல் தெரியுது. கொடுங்கள். அதே மாதிரி புருஷன் கொண்டு வர நல்லா சமைச்சு கொடுங்க. கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். தர்மம் கொடுங்கள், ஏழைகளுக்கு கொடுங்க, இல்லாதவங்களுக்கு முடிந்தாலும் கொடுங்க, கர்த்தருக்கு கொடுங்க, தசமபாகம் கொடுங்க. கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? உங்கள் சகலத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அது மட்டும் நல்ல கடைசியாக ஒரு வசனம், அதாவது மத்தேயு 13:12 சொல்ல, தாலந்துகளை பயன்படுத்துங்கள். தாலந்துகளை என்ன செய்யுங்க? பயன்படுத்துங்கள். உள்ளவன் எவன் அவனுக்கு கொடுக்கப்படும். மத்தேயு 13:12, 25-29, மார்க் 4:25, லூக்கா 8:18, 19:26. இந்த வசனங்கள்லாம் அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது. பரிபூரணம் அடைவான். தாளந்துகளை பயன்படுத்து. உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ, தாளந்து இருக்கோ, அதை பயன்படுத்தி. தீர்க்க தரிசனம் வரம் இருக்க பயன்படுத்து. பாடல் வரம் இருந்தால் பயன்படுத்து. இசை வாசிக்கிற வரம் இருந்தால் பயன்படுத்து. சபையில் ஏதாவது நீ என்ன செய்? உன்னுடைய தாளந்து திறமையும் கர்த்தருக்காக பயன்படுத்துங்கள். ஆண்டவருக்கு தாளந்துகளை கொடுங்கள். கர்த்தர் உங்களை பரிபூரணம் அடைய செய்வார். மத்தேயு 6:33, முதலாவது தேவராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இப்படிவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாரும் எழுப்பி நிற்போம். சீக்கிரமாக எழுப்பி நிற்போம். எழுப்பி கண்ணை மூடுங்க, கையை உயர்த்தி தேவ சமூகத்தில் எல்லாம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாம் வழியருகே உள்ள நிலம் போல் இருக்கக்கூடாது ஆண்டவரே. கான்சன்ட்ரேஷன் இல்லை. வசனத்தை கேட்கும்போது கான்சன்ட்ரேஷன் இல்லை. பிரசங்கம் கேட்குற சமயத்தில் ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லை. நீ உனக்கு சரியானபடி ஒரு மனம் தேவை. ஜெபிக்கும் பொழுது ஒரு மனம் தேவை. பிரசங்கம் கேட்கும் பொழுது ஒரு மனம் தேவை. எந்த ஒரு காரியத்தையும் செய்வதில் உனக்கு ஒரு மனம் தேவை. வாயை திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. வாயை திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஒப்பு கொடுத்த ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, வழியருகே விதைக்கப்பட்ட விதை போல என் வாழ்க்கை மாறிவிடக் கூடாது ஆண்டவரே. பலனற்றதாய் மாறி போகக்கூடாது. நாம் பலன் கொடுக்க வேண்டும். 1, 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாக கர்த்தாவே என் இருதயத்தை மாற்றுங்க. இருதயத்தை மாற்றுங்க. இருதயத்தை மாற்றுங்க. ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லை ஆண்டவரே. ஒரு ஃபோக்கஸ் இல்லை ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. கவன சிதறல்கள் இருக்கிறது. என்னை கர்த்தாவே நீ தரிசனம் எனக்கு ஒரு மனதை தாங்க. எனக்கு ஆண்டவரே ஃபோக்கஸை தாங்க. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கற்பாறை போல என் இருதயம் இருக்கிறது. எவ்வளவுதான் கர்த்தர் பேசினாலும் ஆண்டவரே நான் கீழ்ப்படியாதவனாய் இருந்து கொண்டிருக்கிறேன். கீழ்ப்படியாதவனாய் இருந்து கொண்டிருக்கிறேன். நாவை நீ இறங்குவீராக, 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 இறங்குவீராக. நமக்கு நான் கீழ்ப்படியணும். கீழ்ப்படுகிற இருதயத்தை தாரும். நம்முடைய சித்தத்தை நான் செய்யணும். நான் மனம் திரும்பணும். நான் ஞானஸ்நானம் எடுக்கணும் ஆண்டவரே. நம்முடைய அபிஷேகத்தை நான் பெறணும். ஓ ஹல்லேலூயா. என் இருதயம் கற்பாறையா இருந்து கொண்டிருக்கிறது. கல் போல நான் இருந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. அசையாதவனாய் இருந்து கொண்டிருக்கிறேன். என்னால் துதிக்க முடியவில்லை. என் வாய் அசையவில்லை. ஓ உதடுகள் அந்நாளுக்கு அசைந்தது போல உன் உதடுகள் அசையட்டும். உன் இருதயம் அசையட்டும். கல்லான இருதயத்தை கர்த்தர் மாற்றி சதையான இருதயமாய் கர்த்தர் உனக்கு தருவாராக. பரிசுத்த ஆவியானவருடைய மழை உன்மேல பொழியட்டும். பரிசுத்த ஆவியின் மழை உங்கள் மேல பொழியப்படுவதாக. அபிஷேகத்தை நிரம்புங்க. அபிஷேகத்தை நிரம்புங்க. அபிஷேகத்தை நிரம்புங்க. அபிஷேகத்தை நிரம்புங்க. Receive, 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 receive the power. 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 Oh, hallelujah, 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 hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. Oh, ஐஸ்வரியத்தின் மயக்கத்தினாலே ஆண்டவரை மறக்காதே சகோதரனே. ஆண்டவரை மறந்து போகாதே. ஐஸ்வரியத்தின் மயக்கம் ஆண்டவரை மறக்க செய்யும். அந்த மயக்கம் வேண்டாம்.
பெருமை வேண்டாம். தேவ சமூகத்தில் தாழ்த்து நன்றி உள்ளவனாயிரு. ஓ, இன்னும் நான் கத்திருக்கும் போது நீசனாவே என்று சொன்ன தாவீதை போல நீ தேவ சமூகத்தில் நீ ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுத்து கையை உயர்த்தி ஆராதிக்கணும், கையை அசைச்சு ஆராதிக்கணும், வாயை திறந்து கத்திர ஆராதிக்கணும், முழங்கால் போட்டு ஜெபிக்க வேண்டும். எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் கர்த்தரை விட நீ உயர்ந்தவன் அல்ல, கர்த்தரே பெரியவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அதே போல முட்கள் பயங்கரமான மன கவலை, அந்த கவலையெல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடு, உன் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதுமே தள்ளாடவே விட மாட்டார். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டிய நேரத்தில் ஆசீர்வதிப்பார். தர வேண்டிய நேரத்தில் தர வேண்டிய காரியங்களை தருவார். நீ இருக்கிற நிலைமையிலே தேவனை மகிமைப்படுத்து, ஸ்தோத்திரம் பண்ணு, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணு, வாயை திறந்து ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Hallelujah. Glory to God. நல்ல கரங்களை தட்டி பாடுவோமே. ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரி. எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. இந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரி. அன்பின் கரத்தாலே தூக்கி எடுத்தீரே, கண்மலை மேல் என்னை நிறுத்தினீரே. உம்மை துதித்திடும் புது பாடப் பன்னீரே. ஆயிரம் நாவுகள் போதாதே. இந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. இந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரி. இந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. இந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரி. நன்மை கிருபையினால் கொடி சூட்டினீர் என்னை, உதரிலும் மேலாய் உயர்த்தினீரே. உம் நன்மையை நினைத்து நான் என்றும் துதிப்பேன். ஆயிரம் நாவுகள் போதாதே. இந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. இந்த முழு
உயர்த்தி இந்த உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரி. இந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. இந்த முழு ஒரு முறை கூட இந்த ஆத்துமாவே, இந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. இந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரி. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. இது என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. இது என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. இன்பனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். இன்பனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். இன்பனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். இன்பனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. எங்கிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் இருக்கும்போது நான் அபயமிட்டேன். எங்கிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் இருக்கும்போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உன் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டேன்.
என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்து. எல்லாரும் எழுப்பி நின்று பாடுவோமே. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்து. விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தீர். என்னுடைய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். அந்த வியாதியின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே உடைத்து கொண்டிருக்கிறார். ஒரு புதிய பலனை கர்த்தர் உங்களை தருகிறார். ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே ஒரு விடுதலை தருகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் உம்முடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். கடந்து வந்த எல்லாரையும் தேவன் ஆசீர்வதி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் ஒருபோதும் பொய்யல்ல ஆண்டவரே, வாக்குத்தத்தங்கள் பொய்யல்ல. அதுக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தாவே இந்த வாரம் முழுவதும் தேவனே அவர்கள் பலப்படும்படியாக, உம்முடைய வசனத்தில் கட்டப்படும்படியாக கர்த்தாவே நீர் உதவி செய்ய வேண்டுமே. இன்னும் அதிகமாக உம்முடைய வசனத்தில் உறுதியாய் தரித்திருக்கும்படியாக, உம்முடைய வசனத்தை கேட்கும்படியாக, பலன் கொடுக்கும்படியாக, தாளந்துள்ளவர்கள் தாளந்தை பயன்படுத்தும்படியாக உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கடின இருதயத்தையும், எல்லா சோம்பலான இருதயத்தையும் தேவன் மாற்றி உற்சாகத்தின் ஆவியை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் பாரங்கள் இருந்தாலும் கர்த்தர் மேல் வைத்து விட்டு கர்த்தாவே காத்திருக்கும்படியாக ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. வசனம் பேசின மகனே தேவன் ஆசீர்வதிங்க. வந்த எல்லாரையும் உம்முடைய கரத்தை தருகிறோம். எல்லாரையும் உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ள பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளை சந்தியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்யமும் சமாதான பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.